ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு. என்ன மீன் வாங்கியிருக்கிறேன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் மீன் வாங்க போகையில் ஜூட் தான் வாங்கி கொண்டு வந்தார். ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதோட இவரையே அனுப்பியாச்சு. அங்கே வச்சே சொன்னார் என்னென்ன மீன் தான் இருக்குது, இந்த மீன் இருக்குது, அந்த மீன் இருக்குது, எந்த மீன் வாங்கேண்டா. நான் சொன்னோம் பாறை மீனை வாங்கிட்டு வாங்கேண்டு. இவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 900 ரூபாய் ஸ்ரீலங்கா காசுக்கு. இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா 256 ரூபா வருது. எப்படி வில்லைன்னு சொல்லுங்கள் சரியா? கனநாள் ஆச்சு பாறை மீன் வாங்கி சாப்பிட்டு, அதோட இன்றைக்கி இதையே வாங்கியாச்சு. இன்னைக்கு கடகடன்னு துப்புரவாக்கி கறி வைக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி வெட்டி கொண்டே வாங்கி கொண்டு வர சொல்லிட்டேன். கொஞ்சம் வேலை இருக்குது, அதால் வெட்டி கொண்டே வாங்கன்னு சொல்லிட்டேன்னா வெட்டியே கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? இனி இதை வடிவாக துப்புரவாக்க வேண்டியதான். பாறை மீனில் அரைச்சி குழம்பு வச்சாலும் நல்லா தான் இருக்கும், குழம்பு தூள் போட்டு வச்சு குழம்பு வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பாறை மீனுண்டாலே அரைச்ச கறிக்கு தனி சுவை இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பாறை மீன் வாங்கினா அரைச்ச கறி வச்சு பாருங்கள். அதோட பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை மட்டும் வாங்கி கொண்டு வந்தார். இனி இதையும் கடகடண்டு துப்புரவாக்கிட்டு அதில் ஒரு இதில் ஒரு குழம்பு செய்ய வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் சமைச்சிட்டிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.